நாங்க மலையில தண்ணி வரலன்னு சொல்லிட்டு என்னோட தண்ணியோட குட்டைக்கு வந்து தண்ணி ரெடி பண்ண வந்திருந்தேன். வரும்போது நம்ம ஜோபி தம்பியை கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க ஒரு பெரிய நண்டு பிடிச்சி வச்சிருக்கான். மலை பிரதேச நண்டு, சும்மா இயற்கையான நண்டு. இங்க பாருங்க, கொடுக்கல கை வைல மக்கா என்ன செய்யும் போல. எப்படில பிடிச்சா சாப்பிட நல்லா இருக்குமா அது? அப்ப இதை எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு போறது? நம்ம இன்னைக்கு இந்த நண்டை நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியதான். உமா வேலை ஜோபி. இது ஆண் நண்டா பெண் நண்டா? ஆண் நண்டா. அப்ப அதுக்கு பொண்டாட்டி எங்க? மக்கா இதுலதான் நண்டு இருந்து. அப்ப பக்காவான் நண்டு இன்னைக்கு கிடைச்சாச்சு. சரி மக்கா, பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா இந்த காட்டு பகுதியில நண்டு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நல்ல இயற்கையான ஃபுட்டு, தண்ணி இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த மாதிரி நண்டு இருக்கும். சரியா? சரி பாப்பான்னு நண்டை கொண்டு போயிருவோம் நாங்க. மக்கா அப்ப நண்டை நாங்க கட்டியம் பார்த்துடுங்க. உயிரோட வச்சு ஜோபி தம்பி கட்டியான். நண்டு கடிக்கல ஒன்ன. இல்ல இல்ல, நான் என்ன சொல்லியனா, கட்டிட்டு சாப்பிட போடும் போது கட்ட வந்து விட்டுனா மடிச்சு வச்சு இப்படி மடிச்சு வச்சு கட்டுவானு. கிடையாது, மடிச்சு வச்சு இப்படி வச்சு கட்டுவானு. சோழி தீத்துருவியா நண்டா? உயிரோட வந்து என்ன பிள்ளைட்டு விளையாட விளாட்னா பாய்ந்து ஓடுறா வாட்டம். லைவ் கிடைக்குதா? அதுக்கே டயர்டாயிருக்கு தெரியுமா? அதே கை கட்டிட்டு இருக்கு. ஃபுல்லா குட்டி போட்டு பெருக்கிதுங்க. அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு தள்ளையமாக்கா நீ கவுத்து நீ கட்டுனதான் அது கைது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சந்தோஷம், ஆனந்தம். நீ கட்டாட்டல அந்த விட்டு கொன்னு அது கொண்டு போகும். ஓடிடுவா. அவள ஐடியா பத்தி ஆசை கட்டின்னு கூப்பிடுது டாடி, இங்க பேரக்காயெல்லாம் இருக்கு. அவளு நான் வரணும் அவளை கிட்ட. அப்ப நேரத்துக்கு எல்லாம் ஃபுல்லா என் கூட தூங்கணும், தங்கணும், என் கூட சுத்தணும். இன்னும் கூட்டிட்டு வந்திருப்பேன். இந்த மாதிரி இடத்துல கூட்டிட்டு வரணும் நமக்கா. நண்டுபடி ஆசான் நல்லா இருக்குமா நண்டு ரசம்? 3 மணிக்கூரா முக்கியம் பையன் இருந்து முக்குன்னு ஒரு நண்டை போட்டு கட்டி கொண்டு போயிட்டு அடிச்சு கொண்டு எல்லாம் கொண்டு போயிட்டு அப்படிதான் அப்படியே தூக்கி பேக்ல கொண்டு போ. பேக்லோடு கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துரு. அதுக்கு அதுலோடு கொண்டு வந்து இதுக்கு அடியிலோடு கொண்டு வா. கட்டு சரிதான். இதுக்கு அடியிலோடு வந்து அடுத்து இந்த கையில கட்டணும். கை வெட்டல ഇങ്ങനെയാ. ഇതെല്ലാം അഴിച്ചു എന്റെ പെട്ടി. இந்த கொடுமையை நீ என்ன கை ஒடிஞ்சுனா நல்லா இருக்கும். இப்ப லாஸ்ட் நேரத்துல இது கடல கொண்டுவாடா. என்ன கேப் கிடாது. கேப் தரலையே. அது ஃபுல்லா நண்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. டாடி போறீங்களா? டாடி என்ன விட்டுட்டு போறீங்களா? டாடி டாடி செல்லுள் இல்லாம தான் நாங்க வந்து நிறுத்தி பார்த்தாங்க. பைப் எல்லாம் மண் வரி போட்டு அடைச்சிதான். அவ்வளோந்தான் உண்டு, அவ்வளோந்தான் உண்டு. ஜோபி ஜெயித்துட்டா நீ. நல்லா இறக்கி கட்டால காலெல்லாம் சுக்குநூறா போயிடும். தள்ளு மாக்காம் மாக்காம் தள்ளு.
அந்த ட்ரிக்கை படிக்கும். இப்படியே கொண்டு அந்த சைடு கொண்டு போ, இதுல வச்சு தூத்து. இதில் பலாமரை மயமாயிருந்தேன். கை விரல் கொடுத்தா என்ன ஆகும்? சத்து இப்படியும் விடுவலாமாயிரு. என்னதான் செய்ய நமக்கு? இப்படியே தூக்கி அந்த நண்டை அப்படியே 2 சுத்தி ஊத்தி கட்டல. என்ன மக்கா செய்யுது இவனை வச்சு? காட்டுக்குள்ள கிடக்கேன் இல்லையா, நண்டு பிடிச்சி கட்ட தெரியல. அது அங்க பிடிச்சி வச்சிருக்கு. சேத்தச்சு அப்படியே மேல வச்சு கட்டு. போச்சு போ, எடுக்காம பாரு படம். நான் எனக்கு காலு கடல அந்த ஒளியா என்ன விட்டுரு விட்டுரு ஜாவி விட்டுரு அப்படின்னு சொல்லி நினைச்சது மாதிரியே நடக்கு. மானமா கட்டி கொண்டு போவோம். ஸ்ட்ராங்கான பையன். வீடு போற இருப்பேன் மக்கா. இருப்பான் வாப்போம் மக்கா. அப்போ ஒரு வழியா நாங்க நண்டை போட்டு கொஞ்சம் உமா எல்லாம் கொடுத்து அவன் திருப்பியும் நண்டை கட்டி கொண்டு போறான். போற வழியில வேற நண்டு இருக்கான்னு பாரு. இன்னும் நண்டு வருவல் மாஸ்டர். நான் சின்ன இதுல இருந்து தண்ணி கொண்டு போலாமான்னு. இது ஓட தானே, யாருக்கும் சொந்தம் இல்லைல்ல.